சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிச்சதே வந்து ஒரு ஒரு இனோவேட்டிவ் கான்செப்டா தான் ஆரம்பிச்சது. எந்த டீம் முதல் ரவுண்ட் அவுட் ஆனா வெளில கிளம்பி போயிட்டே இருக்கணும். So anyone can become championங்கிறது தான் வந்து பீடாக் சார் ஸ்டூடெண்ட்ங்கிறத ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க நிரூபிக்கிறார். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் கேம் டைம் கொடுக்கவில்லை. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல இணைவாரு அப்படின்னு தோணுது. டிஎஸ்பி சார் எங்கன்னு தெரியல. குல்தீப்பா வருமா? இப்போ வாஷிங்டன் சுந்தரா, வருண் சக்கரவர்த்தியா, ஸ்ரீலங்கா இல்ல, ஆனால் டிஎஸ்பி இல்ல, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படி அந்த ஒரு ஐகான். ஹலோ மை கிரிக்கெட் பட்டீஸ், வெல்கம் டு ஜர்னி வித் சபரீஷ். நம்மளோட இன்னைக்கு ஷோல ஜாயின் பண்ணிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட அன்பு அண்ணன் பீடாக் சாரோட ஸ்டூடெண்ட் கிரிக்கெட் அனாலிசிஸ் ஷாமனா. வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சபரீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப அது இல்லாம வந்து ஃபைனலி உங்களோட சேர்ந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. ஆனா சாம்பியன்ஸ் ட்ராஃபி பயங்கரமா ஆரம்பிக்க போகுது, வேற மாதிரி போகுது. இதுக்கு எப்படி டைட்டில் வச்சிருக்கேன் தெரியுமா? கிரிக்கெட் ஸ்குவிட் கேம். அடடா, நாக் அவுட் கேம்ங்கறதால. ஏன்னு கேளுங்க. ஏன் அப்படின்னா, ஸ்குவிட் கேம்ல என்ன பண்ணுவாங்க, தப்பா கிப்பா திருப்பிட்டு சுட்டுருவாங்க. அது மாதிரி நமக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த சீரீஸ்க்கு எப்படி பேர் வச்சிருக்கேன்னா கிரிக்கெட் ஸ்குவிட் கேம் அப்படின்னு வச்சிருக்கேன். அண்ணன் தம்பி எப்படி சூப்பரா யோசிச்சிருக்கேனா? சரியான, ஆக்சுவலா வந்து பெர்ஃபெக்ட்டான நேமிங் தான். ஏன்னா வந்து ஸ்குவிட் கேம்ல வந்து ஒன் பேட் மூவ் கேன் கெட் யூ அவுட். அதே மாதிரி ஒரு பேட் கேம், அது மழைனால போனாலும் சரி, இல்ல வந்து டக்கோத் லூயிஸ் மெத்தட்னால போனாலும் சரி, முடிஞ்சது அவ்வளவுதான். ஆக்சுவலி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிச்சதே வந்து ஒரு ஒரு இனோவேட்டிவ் கான்செப்டா தான் ஆரம்பிச்சது. 1998ல வந்து வில்ஸ் அவங்க வந்து இதை வந்து சேலஞ்சர் ட்ராஃபி அப்படிங்கிற மாதிரி தான் வச்சாங்க. ஸோ அப்போ வில்ஸ் அவங்க வச்சபோது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாக் அவுட் கேம்ஸ், அதுவும் கிரிக்கெட் பரிச்சயம் இல்லாத ஒரு 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 ஊர்ல வைக்கிறோம். எந்த டீம் முதல் ரவுண்ட் அவுட் ஆனா வெளில கிளம்பி போயிட்டே இருக்கணும். முதல் 2 வருஷம், முதல் 2 எடிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஃபார்மேட்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்தியா வந்து ஆஸ்திரேலியா அடிச்சது 98ல, அடுத்து வந்து வெஸ்ட் இண்டீஸோட அவுட் ஆயிட்டு 98ல வெளில போயிட்டாங்க. அடுத்து 2000ல வந்த போது மேட்ச் கென்யா அடிச்சு அமைச்சாச்சு. அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா, அவங்க காலி. அடுத்த மேட்ச் உங்களுக்கு வந்து பேர் என்ன, சவுத் ஆப்பிரிக்கன் காலி. இவங்களெல்லாம் அடிச்சுட்டு ஃபைனல் போயிட்டு இவங்களே பெரிய அடிச்சாச்சு, நமக்கு வந்து அடுத்து ஃபைனல்ல யாருப்பான்னு பயந்த போது நியூசிலாந்து வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அடிச்சுட்டு போனாங்க. ஸோ எனிஒன் கேன் பிகம் சாம்பியனுங்கிறது தான் வந்து இந்த ஃபார்மேட்டோட, இந்த ஐசி டோர்னமெண்டோட ஒரு ஒரு நேக்கே. இன்னும் சொல்ல போனா 99 நான் ஜெயிச்ச ஆஸ்திரேலியாவால 2002 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்ரீலங்கால ஒன்றும் பண்ண முடியல. பாயிண்டிங் வந்து ஸ்ரீலங்காவோட தோத்துட்டு சிரிச்சுன்னு இருப்பாரு. போச்சு, பால் பாட்டுக்கு போச்சு போ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுன்னு இருப்பாரு. ஸோ ஒரு அண்டர்டாக்ஸ் வந்து பவர் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து 2004ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாந்து அடிச்சது. இங்கிலாந்துக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐசிசி ட்ராஃபி வந்து வந்துருப்பா அப்படின்னு லார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பிராட்ஷா வந்து அடிச்சு கொடுப்பாரு. அந்த மேட்ச் வந்து லாரெல்லாம் தூக்கிட்டோம்ப்பா அவ்வளவுதானே அப்படிங்கும் போது, எப்படி ஒரு முகமது கைஃப் அங்க ஒரு லார்ட்ஸ்ல ரிடம்ஷன் பண்ணாலும் அதே மாதிரி பிராட்ஷா வந்து அடிச்சு கொடுப்பாரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ எனிஒன் கேன் பிகம் அ சூப்பர் ஸ்டார். லாஸ்ட் டைம் ஜெயிச்ச பாகிஸ்தானும் வந்து அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் டீமா தான் ஜெயிச்சாங்க. அவுட் ஆஃப் சிலபஸா வந்து ஜெயிச்சாங்க. பாப்போம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு. ஒரு தலைவர் வந்து பீடாக் சார் ஸ்டூடெண்ட்ங்கிறத ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க நிரூபிக்கிறார். ஒரே ஒரு கேள்விதான் சொன்னேன், என் டைட்டில் மட்டும் தான் சொன்னேன். கிரிக்கெட் ஸ்குவிட் கேம்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபினா என்னன்னு தெரியலன்னா, ஷாமன் அந்த பேசிருக்க வீடியோ கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அப்படியே நம்மளோட ஃபர்ஸ்ட் எல்லா டீம்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய டீம் பாத்துருவோம். லாட்ஸ் ஆஃப் டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய கொஸ்டின் எனக்கும் இருக்கு, நம்மளோட ஃபேன்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வர்ணனாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். செம்ம டெபுட். அந்த மேட்ச் நீங்க பாத்தீங்களா? சால்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூகுளையும் போட்டாரு, அதே மாதிரி லெக் பிரேக்கும் போட்டாரு. வேற மாதிரி அந்த எக்ஸ்பிளனேஷன் செம்மையா காமிச்சிருந்தாங்க. அவரோட செம்ம டெபுட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வாழ்க்கையில ஒரு செம்ம டர்ன் ஓவர் நடந்திருக்கு. அவரோட டெபுட்ல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஸ்குவாட்ல வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே ஸ்குவாட்ல இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் கேம் டைம் கொடுக்கவில்லை. இப்ப வருண் சக்கரவர்த்தியை பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டா என்ன தெரியுதுன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல இணைவாரு அப்படின்னு தோணுது. யாருக்கு பதிலா பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட் ஹர்ஷித் ராணாங்கிறது வந்து தெள்ள தெளிவா புரிஞ்சிருச்சு. டிஎஸ்பி சார் எங்கன்னு தெரியல. ஆனா வருண் சக்கரவர்த்தி யாருக்கு பதிலா வரப்போறாரு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாவே தமிழ்நாட்டு பிளேயர் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டு பிளேயர்ட்ட இருந்து புடிங்கிட்டே தமிழ்நாட்டு பிளேயர்ட்ட கொடுக்குறாங்க. இப்படி பண்ணும்போது வாஷியோட மைண்ட் செட் என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாவே தெரிஞ்சு போச்சு, அக்ஷரா ஜடேஜாவும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் வந்தோட பார்த்தோம். 3 ஸ்பின்னரே அதிகம் பேசிட்டு இருக்க இடத்துல இப்ப 4 ஸ்பின்னர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு போறாங்க. இதுல உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே தெரிஞ்சிருச்சு, அக்ஷர் பட்டேல் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா ஆட போறாரு, ஜடேஜா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா ஆட போறாரு. அப்படிங்கும்போது 2 பேர் இருக்க போறாங்க. குல்தீப்பா வருணா. இப்போ 3வது மேட்ச்ல குல்தீப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா அவருக்கு என்ன தோணும்? ஸ்ட்ரைட்டாவே
வருண் உள்ள வந்துருவாரா அப்படின்னு அவரோட மைண்ட் செட் யோசிக்க தோணும். அது மட்டும் இல்லாம நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்ப குல்தீப்புக்கு நான் செம ஃபேன், அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. இந்தியா சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த வருண் சக்கரவர்த்தியோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் அங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஸ்குவாட்ல இருக்க பிளேயர்ஸுக்கு கேம் டைம் கிடைக்கல, அப்படி வரும் பிளேயிங் லெவல்ல உள்ள சாம்பியன்ஸ் ஆஃபிக்குள்ள வருவாரா அப்படின்ற உங்களோட தாட்ஸ் எப்படின்னா இருக்கு? சி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அர்ஷதீப் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு முன்னாடியே டீம் இந்தியால வந்து டெபியூ ஆன பிளேயர்ஸ் அண்ட் இதே மாதிரி வந்து மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் ஆடின பிளேயர்ஸ். அதுவும் அர்ஷதீப் சிங் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் ப்ரீ ஃபைனல் வந்து ஓவரே வந்து போட்டு நமக்கு வந்து ஜெயிச்சு கொடுத்து மிகப்பெரிய பெர்ஃபார்மர் இருந்தார். ஸோ அவருக்கு மேட்ச் டைம் மேட்ச் ப்ராக்டிஸ்ங்கிறது நம்ம சொல்றதை விட அவரோட கூலிங் பீரியட்ல வச்சிருக்கோம். அவர் வந்து இன்ஜோர்டு கிடையாது, அவரோட டொமஸ்டிக் டீமும் போய் ஆடிட்டு தான் வந்தாரு. நல்ல நேக்ல தான் நல்ல அந்த ஒரு ஃபார்ம்ல தான் வந்துட்டு அவர் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இட்ஸ் கூலிங் பீரியட், இஸ் வெயிட்டிங் டு கெட் அ பால், அவ்வளவுதான். ஹர்ஷதீப் சிங் பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, என் கையில எப்போ பால் வந்தாலும் எனக்கான கடமை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மட்டும் தான் இருக்கும். இப்போ வாஷிங்டன் சுந்தரா வருண் சக்கரவர்த்தியா? இப்போ துபாய் நம்ம ஆட போற கிரவுண்ட் எப்படின்னா வந்து பயங்கரமா வந்து சேசிங் ஃபேவரப்பான ஒரு கிரவுண்ட். சேசிங் வந்து நல்லா வந்து ஃபேவரா ஆடக்கூடிய ஒரு கிரவுண்ட். அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அண்டர் த லைட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பால் கொஞ்சம் வேலையை காட்டும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பால் வேலையை காட்டும், தென் இட் பிகம்ஸ் ஈஸி டு பேட் ஆன். ஸோ உங்களுக்கு வந்து ஈவினிங் டைம் நமக்கு வந்து நம்ம டே நைட் ஆடுறோம். ஒரு ஈவினிங் ஒரு மத்தியானம் ஒரு 2-2:30 மணிக்கு ஆடி ஆரம்பிச்சாலும் நம்ம வந்து இப்போ நம்ம சேஸ் எடுக்கிறோம் போறோம் அப்படி பிளான் பண்ணும்போது, இமேஜின் இந்தியா டைட்டில் டோட்டல் டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னு வரும்போது, அந்த ஒரு 10 டு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 1 ஹவர்ஸ் ஆஃப் பிளே அப்படிதான் வந்து கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் அந்த வித்தையை காட்டும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நல்ல எக்ஸாம்பிள் நம்ம T20 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானை ஃபேஸ் பண்ண அந்த அந்த ஃபியூ ஓவர்ஸே நல்ல எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் ஒண்ணா, அந்த பால் இந்த பாலும் ஒண்ணாங்கிறத பேச்சே கிடையாது. அங்க 20 ஓவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பால், இங்க 2 எண்ட்லயும் 25 ஓவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலை போட போறாங்க. இதுதான் நம்மளோட ஆக போகுது. இப்போ நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எங்க வருது நம்ம பார்க்கணும். இந்த நடந்த 2 ஓடிஐ ஒயிட் பால் மேட்ச்லயும் நம்ம பவர் பிளேல விக்கெட் எடுக்கவே இல்லை. 10 ஓவர்ல விக்கெட் எடுக்கவே இல்லை. எஸ், ஒரு சால்ட்டும் ஒரு பென் டக்கெட்டும் இல்ல வந்து ஒரு ஜாஸ் பட்லர் சப்போஸ் ப்ரொமோட் பண்ணி ஆடுறாங்க, இப்ப நாளைக்கு டாம் பேண்டன் ஆடுறாங்க அப்படின்னு வந்தாங்கன்னா, அவங்க இந்தியன் கண்டிஷன்ல ஓகே, இட்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லிடலாம், நம்ம சேஸ் பண்ணிட்டோம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சிருவோம். வாட் இஃப் அவங்க வந்து இப்ப நம்மள சேஸ் பண்ண, இப்ப அவங்க சேஸ் பண்ற மாதிரி சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே 300 ரன்ஸ் நம்ம அடிச்சுட்டு துபாய் கண்டிஷன்ல 300 ரன்ஸ் அடிச்சிட்டோம். அங்க இப்பதான் ஆடி முடிச்சுட்டு ஒரு டாம் பேண்டன் நல்ல ஒரு IL T20 ஆடி முடிச்சுட்டு வந்திருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. இமேஜின் டாம் பேண்டன் ஆன் 1 end, இந்த பக்கம் சால்ட் ஆன் 1 end. நம்ம போலர்ஸ்ல பவர் பிளேல விக்கெட் எடுக்கல. 2 மேட்ச்ல விக்கெட் எடுக்கல போலர்ஸ். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நம்ம வந்து எப்படி வந்து கெத்து வந்து பால சாமி கூட்டுறோம், நம்ம பவர் பிளேய விட்டுறோம். இப்படிதான் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோம். வாட் இஸ் த கேரண்டி? இப்போ இந்த போலர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்களா? ஒரு ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்தாரா? ஷமி விக்கெட் எடுத்தாரா? ஷமி எஸ், பேக் ஃப்ரம் இன்ஜுரி ஆடுறாரு, அமௌங்ஸ் த விக்கெட் அங்கங்க இங்க விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா வேர்ல்டு கப்ப கலக்கி எல்லாரையும் வந்து அந்த ஒரு செட் பண்ணி தூக்கி விக்கெட் எடுத்த ஷமியான்னு கேட்டா இல்ல. அதுக்கு ஹீஸ் ஆன் த வே டு இட். அந்த ஒரு 100% ஷமிக்கு இப்ப நம்ம பாக்குறது ஒரு 60 இல்ல 70% தான் பாத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பவர் பிளேல போலர்ஸ் விக்கெட் எடுக்கிற போலர் யார் இருக்கா நமக்கு? இந்த ப்ராப்ளம் இன்னும் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஓகே, செகண்ட் விஷயம், நீங்க வந்து ஸ்பின்னுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்பின்னர்ஸ் இப்ப நம்ம யாரை கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஒருத்தரை பேட்டிங் ஆல்ரவுண்டரா அவர் ப்ரொமோட் பண்ணி மேல அடிச்சிடும். ஏன்னா ஹீஸ் அ ஃப்ளோட்டர், ஹி கேன் டேக் ஆன் ஸ்பின், ஹி கேன் ரொட்டேட் த ஸ்ட்ரைக், ஃபாஸ்டும் அடிப்பாரு, பிரச்சனையே கிடையாது, அவர் அமைச்சிடும். இன்னொருத்தர் போலிங் ஆல்ரவுண்டரா ஆடிடும். ஓகே, இப்போ வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் வருண் சக்கரவர்த்தி டு பி இன் அ பிளேயிங் 11? என்ன நீட் இருக்கு? இப்போ வருண் சக்கரவர்த்தியை நீங்க பவர் பிளேல போட விரும்புறீங்களா? லெக் ஸ்பின்னரை ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பவர் போலிங்க்கு யூஸ் பண்ணுவீங்களா? அதுவும் ஓடிஐல யூஸ் பண்ணுவீங்களா? அதுவும் துபாய் மாதிரி சேசிங்க்கு இலகுவான 10 ஓவர் பால் கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்விங் ஆகக்கூடிய கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் தட் வில் பி த ராங் மூவ் தட் வில் எவர் டேக் அக்ராஸ். இது என்ன மாதிரி பேக் ஃபயர் ஆகும்னா, எப்படி 2021 வேர்ல்டு கப்புக்கு வந்து இதே மாதிரி ஒரு வருண் சக்கரவர்த்தியை நம்பி எடுத்துட்டு போய் அங்க ஒரு பாகிஸ்தான் கூட வந்து நோ விக்கெட் லாஸ்ட்ல வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போன முடியாது, அந்த மாதிரி ஒரு மூவா பேக் ஃபயர் ஆகிருமோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு. என்ன காரணம்னா,
நம்மளோட இந்த ஸ்ட்ரைக் bowlers நல்ல ஃபார்ம்ல கிடையாது. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓவர் கொடுத்துட்டு இருக்கோம். ஹர்திக் பாண்டியா இஸ் ஜெனுவைன் ஆல்ரவுண்டர். நான் எந்த தப்பும் சொல்ல. 3 ஃபார்மேட் ஒரு காலத்துல ஆடி இருக்கிறாரு. எஸ் he was amongst wicket in T20, பட் அதே இம்பாக்ட ஓடிஐல கொடுக்கறாரு கிடையாது. நிறைய லூஸ் பால்ஸ் கொடுக்கறாரு. பேட்டிங்ல அவர் ஒரு டிராகன், நம்ம இல்லவே சொல்ல முடியாது. அவர் வந்தா கண்டிப்பா வந்து ஒரு பினிஷிங் அவர்கிட்ட பவர் இருக்கு கிடையாது. அதே போலிங்ல அந்த வைல்ட் இருக்கா, அந்த உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாருன்னா கிடையாது. இப்படி இருக்கிற இந்த விஷயத்துல ஐ வுட் சஜஸ்ட் வருண் சக்கரவர்த்தி கொண்டு போறதை விட ஹர்ஷதீப் சிங் who has பவர் பிளேல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி நிறையவே இருக்கு. உங்களுக்கு T20ல அவர் தான் வந்து இப்ப இந்தியாவோட லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்கிறாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே தூக்குற விக்கெட்ஸ் வந்து அவருக்கு நிறைய உண்டு. தென் பவர் பிளேலயே விக்கெட் வந்து எடுத்துட்டு போயிடுறாரு. ஒரு பவர் பிளேல இப்ப நம்ம விக்கெட் எடுக்காம இருக்கோம். ஒரு இமேஜின் ஒரு சேஸ் ஆஃப் 300ல ஃபர்ஸ்ட் 10 ஓவர் 75 ஃபார் நோ லாஸ். அந்த பக்கம் உங்களுக்கு வந்து பேர் என்ன ஃபக்கர் ஜமானும் பாபர் அசம் அடிச்சிட்டாங்கன்னா எழுதி வச்சிடலாம், அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணிடுவாங்க பாகிஸ்தான். தென் அப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபுல்லா வந்து போன முறை பண்ண மாதிரி வந்து பிளேயர்ஸை வந்து அபியூஸ் பண்றது போறதுன்னு போயிடுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கலாவே வில் பி ஆன் த பேக் ஃபுட் இஃப் வி பிக் வருண் சக்கரவர்த்தி இன் அ 11 rather than Arshdeep Singh. Given the fact குல்தீப் யாதவ் இஸ் ஸ்டில் நிறைய வந்து அவரை கிராக் பண்ண முடியாம இருக்காங்க. ஒரு மிடில் ஓவர்ஸ்ல குல்தீப் யாதவ் கிராக் பண்ண முடியாம இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. Now வாஷிங்டன் சுந்தரா வருண் சக்கரவர்த்தியா, வாஷி கேன் ஃபிட் இன் த ரோல் ஆஃப் அக்ஷர் பட்டேல். இப்போ அக்ஷர் பட்டேல் பண்ண ரோலை தான் வாஷியை வந்து யூஸ் பண்ணலாம். நான் எப்படி பார்த்தா அவர் வருண் சக்கரவர்த்தி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு அக்ஷர் பட்டேலா இல்ல வந்து வாஷிங்டன் சுந்தரா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். வாஷி இஸ் ஆல்சோ a decent ஸ்பின்னர் வித் எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் ஸ்கில்ஸ். டிஎன்பிஎல்ல வந்து இறங்கி வந்து 100ல அடிச்சு கொடுத்துருக்கிறார் இந்த மனுஷன். ஸோ வாஷிய வந்து ஒரு 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 நல்ல பேட்டர் அண்ட் ஒரு தேவைப்பட்டா வந்து எப்படி ஒரு ஷேவா கிட்ட இருந்து ஒரு ஓவர்ஸ் வருமோ, ஒரு ரைனா கிட்ட இருந்து ஓவர்ஸ் வருமோ, ஒரு யுவி கிட்ட இருந்து ஒரு ஓவர்ஸ் வருமோ, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போகலாம். என்ன கேட்டீங்கன்னா இன்னொரு ஃபாஸ்ட் போலரை பேக் பண்ணி கொண்டு போறதை நான் பெட்டர்னு நினைப்பேன் rather than ஒரு வந்து ஸ்பின்னரை வைக்கிறது. இது என்னோட தாட் ப்ராசஸ். கமிங் பேக் டு கொஸ்டின் ஆன் டிஎஸ்பி எங்க போனாருன்னு, ஸ்ரீலங்கா இல்ல, அதனால டிஎஸ்பி இல்ல. ஆனஸ்டா சொல்லணும்னா வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியா டூர்ல வாட் ஐ ஆன்டிசிபேட்டட் வாஸ் பும்ரா வந்து ஒரு லீடிங் தி அட்டாக்ல இருக்காப்ல. பும்ரா வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு அனல் கக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் வந்து ஆல் கன்ஸ் பிளேசிங்கிற மாதிரி போட்டு இருக்கிறாரு. சிராஜ் போன முறை போன டூரோட அந்த ஒரு ரெப்ளிகா மாதிரி கூட இல்ல. போன முறை ஃபர்ஸ்ட் அவர் டெபியூட் பண்ணும்போது ஒரு கக்கிட்டு இருந்த ஒரு அக்ரஷனோட வந்து ஹி வாஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். ஆஸ்திரேலியா வந்து லைனை பிக் பண்ண முடியல, லென்த்தை பிக் பண்ண முடியல, ஆன் ஹிஸ் ஃபேஸ் எல்லாம் பண்ண. பட் இந்த முறை அந்த மாதிரி நடக்கவே இல்லையே. செஞ்சுரி அடிச்ச ஒரு டிராவிஸ் ஹெட் போய் தானே சண்டை வலிச்சிட்டு இருந்தாரு தேவையே இல்லாம. விக்கெட்ஸ் இருந்துச்சு சிராஜுக்கு, அங்க விக்கெட்ஸ் இருந்துச்சு இல்லன்னு சொல்ல. பும்ராவுக்கு அடுத்து அதிக விக்கெட்ஸ் சிராஜ் கிட்ட இருந்துச்சு. பும்ராவோட ஸ்ட்ரைக் ரேட் எக்கானமியை பாருங்க, இங்க இவரோட எக்கானமி பாருங்க. சோ மைட் பி என்ன சொல்லிருப்பாங்க செலக்டர்ஸ், கொஞ்சம் பிரேக் எடுக்கட்டும், ஒரு பிரேக் கொடுத்துட்டு வரட்டும். ஒரு போலர் வந்து லேர்னிங் பண்ணிட்டு இருக்கான், ஒரு போலரை வந்து கோச் நம்புறாரு. ஏன்னா வந்து கன்ஸ்டன்டா வந்து ஒரு 140 150 கிளிக்ஸ் அடிக்கிறாப்புல, ஒரு 6 ரன்ல ஆஜானாபாகோ ஓடி வந்து கிளிக் பண்றாப்புல. அண்ட் கொடுத்த 3 டெபியூலையும் விக்கெட் எடுத்தாப்லையா இல்லையா? ஹர்ஷித் ராணா T20லயும் போட்டு விக்கெட் எடுத்தாச்சு, டெஸ்ட்லயும் போய் விக்கெட் எடுத்தாப்ல, இதுலயும் வந்து ஓடி விக்கெட் எடுத்தாரு. அவரு ஸ்கில்ல எந்த பிரச்சனையும் இல்ல. என்னோட ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லா பிளேயர்ஸையுமே 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் நல்லா பண்ணவங்கள ரிட்டர்ன் பேக் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம ஓடிஐயில் சரி 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்லையும் சரி சிராஜ் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவரால் பும்ராவை ரீப்ளேஸ் பண்ண முடியாட்டினாலும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான சிராஜை ஏன் ஆடலை அப்படின்றதான என்னோட ஒரு கேள்வியா இருக்கும். என்ன ஹானஸ்டா கேட்டீங்கன்னா, இஃப் யூ ஆஸ்க் மீ ஹானஸ்ட்லியே கேட்டீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படி அந்த ஒரு ஐகான் அப்படின்னு இல்லைன்னு வந்த போது அந்த ஐகான் மட்டும் போறது இல்ல, அவரோட அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி மட்டும் போறது இல்ல, அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் போகுது. ஸோ ஹை ப்ரெஷர்ல வந்து டெலிவரி பண்ண, ஹை ப்ரெஷர்ல வந்து கொடுக்குற பாலை கொடுத்த போதுதான் வந்து பையில விக்கெட் எடுத்து கொடுத்த, தேவைப்பட்டா வந்து ஒரு 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 எண்டை ஹோல்ட் பண்ணி போல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு 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 மிகப்பெரிய வேக்யூமை நம்ம ஃபீல் பண்ண போறோம். அந்த வேக்யூமை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் லைக் ஷமி கேன் 2023 வேர்ல்ட் கப் ஷமி கேன் அப்படியே வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ரோல ஃபிட் இன் பண்ணிடலாம். பட் ஷமீம் அப்படி கிடையாது. ஸோ இப்படி இருக்க வச்ச என்ன கேட்பீங்கன்னா, ஒரு யங்ஸ்டரான ஹர்ஷித் ராணா மேல கொண்டு போய் ஒரு டோர்னமெண்ட் சப்போஸ் இன்கேஸ் பை சான்ஸ் மிஸ்ஃபயர் ஆகும் பட்சத்தில் ஒட்டுமொத்த கண்ட்ரியோட ஹேட்ரட்னஸும் அங்க போய் அவர் மேல விழதை விட ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் போலர்
2023-20 இருந்து அந்த ஒரு ஒயிட் பால்ல அதிகமான விக்கெட் எடுத்த இந்தியாவுக்கு விக்கெட் எடுத்த ஒரு பேசர் அண்ட் ஆல்சோ வந்து கேன் ஆல்சோ அண்டர் த லைட்ஸ் சும்மா பாலை வந்து வேற லெவல்ல கொடுக்குற ஒரு போலர் வித் ஹர்ஷதீப். ஏன் ஹர்ஷதீப் கொண்டு போறோம்னா பவர் பிளேல ஒரு எண்டு ஷமியும் ஒரு எண்டு வந்து ஹர்ஷதீப் ஸ்டார்ட் பண்றாப்புல ஒரு 5 overs கழிச்சு ஷமி கொஞ்சம் அந்த போயிட்ட பிறகு சிராஜ் கேன் கம் இன். சிராஜ் கேன் ஈஸிலி கம் இன். உங்களுக்கு வந்து இல்ல சிராஜ் ஒரு எண்டு சிராஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு சிராஜ் ஹர்ஷதீப் போட்டு கொஞ்சம் பவர் பிளே முடிக்கும் போது ஷமி, ஏன்னா ஷமி வந்து ரிவர்ஸ் ஸ்விங் சூப்பரா பண்ணுவான்னு தெரியும். ஓல்ட் டால் ரிவர்ஸ் ஸ்விங் சூப்பரா பண்ணுவான்னு தெரியும். ஸோ ஷமியை கொஞ்சம் கோல் பேக் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஐசிசி எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு நாள் ப்ரூவ் பண்ண சிராஜ் கூட T20 சூப்பரா வந்து ஹோல்ட் பண்ணி பவர் பிளேல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு ஹர்ஷதீப். இந்த காம்பினேஷன் போனா பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இப்ப என்னோட டவுட்டும் என்ன அப்படின்னா 2023 வேர்ல்டு கப்ல நம்ம வந்து 3 பேசர் 2 ஸ்பின்னர் தான் ஆடணும். இப்ப துபாய் கண்டிஷன்ஸும் லைட்டா சிமிலரா இருக்க போது இது ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க போது எதுக்கு நம்ம இப்படி ஸ்பின்னர்ஸோட போறோம் அந்த ஒரு டவுட்டும் இருக்கு எனக்கு. இப்ப நீங்க சொன்னது சூப்பர் கரெக்டா ஹர்ஷதீப் ஓப்பனி ஷமி பும்ரா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அப்படிங்கும் போது இப்ப நமக்கு இங்க பும்ராவே இல்லைன்னா ஷமி ஹர்ஷதீப் ஹர்ஷித் ராணாவோட போலாமே. அப்படிங்கும் போது நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடுறோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எனக்கு ஹர்ஷித் ராணாங்கிற ஆளை விட எனக்கு சிராஜை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஸ்பின்னரே தேவை கிடையாது. ஏன்னா எனக்கு போலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ பேக்கப். உங்களுக்கு தேவைப்பட்ட ஹர்திக் பாண்டியாவோட பேக்கப் என்கிட்ட இருக்கு. 3 பேசர்ஸ் கன் பேசர் என்கிட்ட இருக்கு. ஸ்பின்னுக்கு ஒரு எண்ட்ல நின்னு ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்டா லைன் அண்ட் லென்த்ல அடிக்கிறதுக்கு தெர் இஸ் ஜட்டு. இதுக்கு மேல அடிக்க போயிட்டு இது இன்னொரு பக்கமும் இதே மாதிரி ஒரு ஸ்கில் தேவைன்னா அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. இந்த காம்பினேஷனே போதும். இப்படி கொண்டு போனா உங்களுக்கு வந்து பேட்டிங் டெப்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போறலாம், கொண்டு போய் வைக்கலாம். பட் அவங்க என்ன ஐடியாலஜில பாத்துருக்காங்கன்னா முன்னாடி வந்து நம்ம அந்த பேர் என்ன முன்னாடி இதே இடத்துல அந்த ஐசிசி ஈவெண்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேக்லாகா ஒரு ப்ளூ பிரிண்டா பார்த்து அந்த ப்ளூ பிரிண்டே இதுல போனா பெட்டரா இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து T20 வேர்ல்ட் கப் 2024 அங்க போய் ஆடின போது சஹலை வந்து உள்ள ஆடவே இல்லை. சஹல் இந்த மேட்ச் உங்களுக்கு ஆடவே உட்கார வைக்கலையே. சஹலை கொண்டே போச்சுன்னா இதே மாதிரிதான் கேட்ட போது நீ ஹேவ் அவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அங்க பெருசா பண்ணவில்லையே. அங்க அக்ஷர் பட்டேல் எஃபெக்டிவா இருந்தாரு, ஜட்டு எஃபெக்டிவா இல்லவே இல்லையே. ஜட்டு போட்டு வந்து வெளிக்கிட்டானே செஞ்சாங்க 3 ஸ்பின் ஆடி. சோ இவங்க அந்த ப்ளூ பிரிண்ட்டை ட்ரைங் டு இந்த அப்படியே இங்க கொண்டு வர ட்ரை பண்றாங்க அப்படின்னு தான் தோணுது. அங்க உங்களுக்கு வந்து எப்படி ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா. சோ இங்கே அதே மாதிரி உங்களுக்கு வந்து முகமது ஷமி, ஹர்ஷித் ராணா கூட ஹர்ஷதீப் சிங் உள்ள வந்தா நல்லா இருக்கும். எனக்கு ராணாவை விட சிராஜ் உள்ள இருந்து ராணா கேன் பி ரீப்ளேஸ்மெண்டா இருந்தா ஐ வுட் பி லைக் ஹாப்பிலி சே லைக் ஓகே இந்த டீம் செமிஃபைனல் தாண்டி போறதுக்கு அந்த ஒரு இருக்கு மைலேஜ் இருக்கு நம்ம சொல்லலாம். கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. இதுதான் வந்து என்னோட இன்சைட்டும் இப்படிதான் இருந்துச்சு. நானும் இப்படிதான் பிளான் பண்ணேன். 3 பேசரோட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரோஹித் சர்மா ஹேவ் அனதர் ஐடியாஸ் அப்படின்ற மாதிரி அவர் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காரு. அதே ப்ளூ பிரிண்ட்டை போடலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கேள்வி எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6ல ஒரு ஹிட்டர் தான் தேவை அப்படிங்கும்போது ரிஷப் பண்ட் ஆடலாம். இப்போ ஹிட்டர்ஸ் தான் அமுச்சு விட்டு போனோம்னு வச்சுக்க. இப்போ டீம் என்ன ஃபீல் பண்றாங்க, கொஞ்சம் அந்த ஒரு லெஃப்ட கொண்டு வந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு KL ராகுலோட ரோல் மோர் லைக் நான் என்ன சொல்றேன்னா இட் இஸ் டூ பிகர் ஷூஸ் டு ஃபில். பட் ஐ வுட் சே லைக் ஒரு MSD அந்த இடத்துல வச்சு